நமஸ்காரம். உங்கள் அன்பிற்கு அபிமானத்துக்கு வித்யாபுத்திர விஆர் ராஜா குளத்தூர்லேருந்து பேசுகிறேன். இன்றைக்கி என்னுடைய 72வது வீடியோ இப்போ ரிலீஸ் ஆக போகிறது. இதனுடைய முக்கியமான நிறைய பேர் தெரியாதது நான் இதெல்லாம் போய் அனுபவப்பட்டதுனால உங்களோட ஷேர் பண்ணுறேன். எல்லாருக்கும் இந்த நன்மை கிடைக்கணும்னு சொல்லிட்டு இந்த எண்ணத்தினால நான் இதை சொல்கிறேன். அதாவது நம்ம சென்னை மாநகரத்து இப்போ சென்னை பெரிய அப்படியே எக்ஸ்டெண்ட் பண்ணி பெருசாக ஆகிட்டுருக்கு. செங்கல்பட்டு வரைக்கும் போய்டும் போயிருக்கு சென்னைன்ற ஏரியா. ஸோ இந்த பக்கத்தில் தடா வரைக்கும் போயிடுத்தது. ஸோ இந்த சென்னையில் மேலேருந்து ஏரியல் வியூ இப்போ தான் இந்த 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 ட்ரோன் கேமரான்னு சொல்கிறால அந்த மாதிரி பார்த்தால் மேலேருந்து பேர்ட்ஸ் ஐ வியூன்னு சொல்லுவாள் அந்த காலத்தில். அதாவது கழுகு பார்வை அப்படின்னு சொல்லுவாள். மேலேருந்து பார்த்தா இது ஒரு ஸ்ட்ரெயிட் லைனாக தெரியறது சொல்லப்படுறது. நானும் ஓரளவுக்கு யூகிச்சு பார்த்தது கரெக்டாக. நான் சும்மா வளைவாக போட்டிருக்கேன். சொர்ண ரேக்கைன்னு பேர் இந்த இடம். இது பேர் ஏன் சொர்ணக்கே ஒரு அம்பாளுக்கு சொர்ணம். இப்போ புதுசாக கட்டின கோவில் இதெல்லாம் ஆயிரக்கணக்கான வருஷம் எல்லாம் எஸ் இமேஜின். நான் சொல்லக்கூடிய இந்த கோவில்கள்லாம் மினிமம் 1000 வருஷம் அதுக்கு முற்பட்டது தான். ஏன் அந்த அம்பாளுக்கெல்லாம் சொர்ணாம்பிகை பேர் அது இந்த செல்வ பலத்தை தரும். இதை ஜனங்க புரிஞ்சுக்கணும். அதை முதல்ல அந்த மாதிரி தான் அவள் எதுக்கு அந்த அம்பாளுக்கு பேர் வச்சதுனாலே அது செல்வ பலன் தரக்கூடிய இடங்கள். முதல்து இங்கே எல்லாம் இந்த 5 இந்த 1 2 3 4 5 இந்த 5 கோவிலுமே அம்பாள் பேர் சொர்ணாம்பிகை. அது முதல்ல தெரிஞ்சுக்கணும். ஸோ சொர்ண ரேக்கை நான் போட்டிருக்கேன். எல்லாமே 5மே சிவாலயங்கள். விஷ்ணு ஆலயங்கள் இல்லை இதில், அதையும் சொல்லிடுறேன். இது ஃபஸ்ட்டு ஞாயிறுன்றது புராணத்தில் பானுபுரினே போட்டிருக்கு. அதாவது நிறைய பேர் சூரிய தசை சரியில்லைன்னா இங்கே ஓடுறா சூரியனார் கோவிலுக்கு. சூரியனார் கோவில் ஏற்படுத்தப்பட்டு 900 வருஷம் கூட ஆகலை. நல்லா இமேஜின். ஆனால் ஞாயிறு கோவில் எழும்பி 6000 வருஷம் ஆகிடுது. 5000 வருஷத்துக்கு மேலே. ஏன்னா சகுந்தேய வளர்த்த கண்ம மகரிஷி அவரால் பிரதிஷ்டை பண்ண லிங்கம் அங்கே இருக்குது ஞாயிறு கோவிலில். புஷ்பரத ஈஸ்வரன் பேர். புஷ்பரதீஸ்வரர் இருக்கு. இது ஓல்டஸ்ட் டெம்பிள். அப்பாவது இதுதான் ஓல்டஸ்ட்டு. ஜாதகத்தில் சூரிய தசை சரியில்லைன்னா வந்தாலும் சரி, சூரியன் சரியாக அவளுக்கு இல்லை சரியான இடத்துல அமையிறாலும் சரி, இந்த கோவிலை ஞாயிற்றுக்கிழமை போய் விசேஷமாக பார்க்கணும். இங்கே போகிறவா இப்போ கோதுமை வாங்கி போயிடா கோவிலாம் அரைக்க முடியாதுன்னு கோதுமை தான் தானம் பண்ணணும்னு சொல்லியிருக்கு. ஞாயிறு கோவிலே ஞாயிற்றுக்கிழமை போய் காலையில் சூரிய கோரையில் போனோம். 6 to 7 பண்ணி போயிடணுங்க. ஸோ ஞாயிறில் புஷ்பரதீஸ்வர சொர்ணாம்பிகை. இந்த சொர்ணாம்பிகைக்கு முன்னாடி பீடத்தில் ஸ்ரீசக்கரம் இருக்கும். ஆதிசங்கரர் வந்திருக்காரு. பரமாச்சாரியாரும் போயிருக்காருங்க. அவர் பரமாச்சாரியார் பீரியடில் அந்த அப்படியே பழைய இந்திரன் டேமேஜ் ஆகிட்டு பரமாச்சாரியார் ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி புது ஸ்ரீசக்கரம் வச்சு நடுவில் பிந்துஸ்தானத்தில் ஒரு வெள்ளி குண்டு அது கோல்ட் பிளேட் பண்ணி வச்சுருப்பாங்க. நல்லா கிட்டத்தட்ட ஒரு அடிக்கு ஒரு அடியே இருக்கும் அந்த எந்திரமே. பாஷாங்கோஷத்தோடு இதே மாதிரி தான் இருப்போம். பாஷாங்கோஷம் வராபையும். இங்கே என்னென்னா சித்திரை மாதம் வருஷப்பிறப்பும் போது 1 to 3 நாள் வருஷப்பிறப்பில் ஆரம்பித்து காத்தால் 5 மணிக்கு அங்கே இருந்தால் சூரியன் நேரம் புஷ்பரதீஸ்வரில் விழுவார். அதே மாதிரி சொர்ணாம்பிகை காலில் இந்த பாதத்தில் அந்த எந்திரத்தை மேலேயே விழும், பாதத்திலே விழும். அப்படியே ரைஸ் ஆகும். சூரிய பூஜை பார்க்கலாம். நான் கிட்டத்தட்ட பல வருஷங்கள் 20 வருஷ காலம் பார்த்துருக்கேன். அது இப்போ வயசாகிட்டு முடியல. அப்போல்லாம் 4-5 மணிக்கெல்லாம் அங்கெல்லாம் போயிடுவாங்க. ஞாயிறு கோவில் அது இது சூரிய நாடின்னு இருக்குது. அதிலே சொல்லப்பட்டிருக்கு. இது ரமணி குறித்து நிறையா சொல்லுவார். அதை பற்றி நிறைய இப்போ டெல்லி, பாம்பே, கல்கட்டாலேருந்தாலும் வருவா. பிளெயினில் ஞாயிறு கோவிலுக்கு வருவா. இது சண்டே அன்றைக்கி விசிட் பண்ணோன்னு சொல்லி. ஜாதகத்தில் சூரியன் சரியான பொசிஷன் இல்லைன்னா தே ஷுட் விசிட் ஞாயிறு டெம்பிள். அதை விடுங்க. ஜென்ரலாக செல்வ பலம் சேரணுன்னா சொர்ணாம்பிகை பார்க்கணுன்னு இருக்குது. ரெண்டுமே கிழக்கு நோக்கிய சன்னதி. அம்பாளும் சிவனும் இந்த இடத்துல கிழக்கு நோக்கி இருக்கா. அப்படி இருந்தாலும் கல்யாண கோலம் இருக்குது. முதல்ல உள்ள நுழையும் போது அம்பாள் வந்துடுவோம், அடுத்து சிவன் வருவார். அது சிவனுடைய வலப்பக்கம் இருந்ததுன்னா அது பேர் யோக சக்தின்னு பேர். சிவனுடைய இடப்புறம் அம்பாள் இருந்தால் போக சக்தின்னு பேர். அதையும் தெரிஞ்சுக்கணும் நினைக்கிறேன். ஸோ ஞாயிறு கோவில் புஷ்பரதீஸ்வரர் சொர்ணாம்பிகை. அப்படியே வந்துட்டோன்னா புழல் ஜெயில் இருக்குது. ஜெயிலுக்கு ஏற்ற மாதிரி ராஜாஜி சாலைன்னு இருக்குது. உள்ளே போன நேர திருமூலநாதர். திருமூலர் இந்த 11 சித்தரில் முக்கியமான சித்தர் அவர்.
இது திருமந்திரம் என்று 3000 பாடலை இயற்றினவர். அவர் வந்து பல வருஷங்கள் வாழ்ந்திருக்கான்னு சொல்லப்படுறது. மூலன் இடையரா வந்து திருமூலன் பெரிய ரிஷி. அவர் இந்த இதுலேருந்து வரும்போது, இங்கே இந்த கைலாசத்துலேருந்து வரும்போது ஒரு இடையன் செத்து போய் கிடக்கான். மாடெல்லாம் அழுதுன்னு இருக்கு. அந்த மாடுகளை குஷிப்படுத்தணுன்ட்டு அவனோட உடம்புல பூந்து விட்டுறாரு. பூந்து அந்த மாடெல்லாம் சந்தோஷப்படுறது. மாடெல்லாம் அந்த கிராமத்தில் போய் விட்டுடுறாரு. விட்டுட்டு வந்து பார்த்தா பாடி கிடைக்கல. பாடி எரிச்சிடுறா யாரோ. ஸோ அவனோட மூலனோட மனைவி என் கணவன்றார். இல்லைம்மா இப்படி நான் வந்து வேற அப்படின்றார். ஒத்துக்க மாட்டேன்றா. ஆம்படியார் சன்னியாசியாக மாறிட்டான்றா. அந்த மாதிரிலாம் சொல்லி அப்புறம் கன்வின்ஸ் பண்ணி பின்னாடி நடக்குது அந்த கதை. நமக்கு வேண்டாம். இப்போ அந்த திருமூலனால் இந்த கோவில் ஏற்படுத்தப்பட்டது சொல்லப்பட்டிருக்கு. பல ஆயிரம் வருஷம் முற்பட்டது. அங்கே சொர்ணாம்பிகை தெற்கு நோக்கி இருப்போம், திருமூலர் கிழக்கு நோக்கி இருக்கோம். அங்கே குளம் இருக்குது, பழமையான ஆலயம், ரொம்ப அற்புதமான ஆலயம் சொர்ணாம்பிகை. புழல் அது அப்படியே வந்தான்னா இந்த ரெட்டையேரி வழியாக அப்படியே வந்தேன்னா புழல்லேருந்து இது வந்துடலாம். அங்கே இந்த பாடி பிரிட்ஜு, பாடி ரவுண்டானா, அங்கே லெஃப்டில் திரும்பினா வில்லிவாக்கம் வந்துடும். வில்லிவாக்கத்தில் அகத்தீஸ்வரர் சொர்ணாம்பிகைன்னு இருக்குது. வில்லிவாக்கத்தில் அகத்தீஸ்வரர் சுவாமி, சொர்ணாம்பிகை அம்பாள். ஸோ இதுவும் ரொம்ப பழமையான ஸ்தலம். அது நார்மலாக அகஸ்தியர் பிரதிஷ்டையெல்லாம் வந்து அகத்தீஸ்வரர் ஆனந்த விலை சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் வில்லிவாக்கத்தில் அகஸ்தியர் இருந்திருக்காரு. வாதாபி வில்லவன் கதையெல்லாம் இங்கே நடந்த மாதிரி ஒரு கல்பத்தில் சொல்கிறார். ஸோ அப்படியே எடுத்துக்கலாம் நம்ம. ஸோ அங்கே இருக்கிற அம்பாள் பேர் சொர்ணாம்பிகை. இதுவும் பழமையான 1000 வருஷம் கோவில். இது வில்லிவாக்கத்தில் அப்படியே நம்ம போகிறது அந்த சைதாப்பேட்டை போயிடலாம். சரி, இப்போ இந்த மாதிரி ரோடு இப்போ இருக்கிற இந்த ரோடு பார்க்கக்கூடாது. நான் ஐம் டாக்கிங் அபவுட் தி ஏரியல் வியூ. அப்படி பார்த்தா ஸ்ட்ரெயிட் ரோடு தான். இது எல்லாம் கம்ப்ளீட்டாக ஸ்ட்ரெயிட் லைனில் தான் வருது அது. ஸோ நம்ம வந்து பஸ் போகிற ரோடு நீங்கள் இப்படிலாம் போட்டிருக்கல, பஸ் போகிற ரோடு போடலன்னா. அகைன் ஐ ரிப்பீட், இந்த சொர்ணரேகையை நான் சொல்கிறது அங்கேருந்து ரிஷிகள் மேலேருந்து பார்த்து பெரியவாள்லாம் பார்த்து அந்த மாதிரி அமைச்சிருக்கா கோவில்களை. ஸோ சைதாப்பேட்டில் காரணீஸ்வரர் இருக்குது. காரணீஸ்வரர் சொர்ணாம்பிகை அதுவும் ரொம்ப பழமையான ஸ்தலம். காரணீஸ்வரர் கோவில் வந்து இப்போ ஏற்படுத்தப்பட்ட ஸ்தலம், ரொம்ப மிக பழமையானது. அங்கே இருக்கிற அம்பாள் வந்து சொர்ணாம்பிகை. காரணீஸ்வரர் கோவிலை பற்றி சொல்லும்போது ஒரு தடுவில் கதை கூட வந்தது. அது உண்மையான சம்பவமாக தெரியல எனக்கு. அந்த தர்மகர்த்தா வந்து சொல்கிறார், ஒரு பேங்க் மேனேஜர்கிட்ட கார் வாங்கணும் அப்படின்றார். லோன்லாம் சேங்ஷன் பண்ணிட்டார். ஸோ லோன்லாம் வாங்கிட்டு வாங்க, சாயந்தரம் வாங்க, சாவி இன்றைக்கி வாங்குவோன்னு கூப்பிட்றாரு. அவரால் போக முடியல, பேங்க் மேனேஜரால் போக முடியல, லோன் கொடுத்தவரால் போக முடியல. அவர் ஒரு மாதம் கழித்து போகிறார். அவர் பார்க்குறார், ஒவ்வொன்றும் அடறார். அவர் அந்த தர்மகர்த்தா என்னன்னு கேட்டார்னா, என் பையன் வந்து அந்த கார் எடுத்துன்னு போனான் முதல் நாள் ஈசிஆர் ரோட்டில். ஹி மெட் வித் அன் ஆக்சிடென்ட். காரும் போச்சு, பையனும் போட்டான். ரெண்டு பையன் இருக்கு. ரெண்டாவது பையனும் ஹார்ட் ஏதோ ஒரு இதில் நோய்வாய்ப்பட்டு சின்ன வயசில் 2 பசங்களும் செத்து போயிடுத்து அவருக்கு. அவள் ஆற்றுக்கு போகிறார். உங்கள் வீடு கோவில், ஆமாம் கோவில் தான், கோவிலோட இடம் தான் இதுன்றார். தர்மகர்த்தா சொல்கிறார், காரணீஸ்வரர் உண்டான இடத்த நான் எடுத்து நான் வீடு கட்டிட்டேன், அதனால் சுவாமி பனிஷ் பண்ணிட்டார். என்னென்னு சிவன் சொத்து கொலநாசன்றது இது ஒரு கான்க்ரீட் எக்ஸாம்பிள். திஸ் வாஸ் ரிட்டர்ன் வெரி பியூட்டிஃபுல் வே. அது கஷ்டம்தான் அது. ஆனால் நம்ம வந்து நம்ம தப்பு பண்ணுறதுக்கு முன்னாடி யோசிக்கணும், நம்ம கரெக்டாக இது மாதிரி பண்ணால் என்ன பாதிப்பு வரும்ண்டு. ஸோ இந்த காரணீஸ்வர் கோவில் படிக்கும்போது தான் எனக்கு வந்து இதுவாக அந்த அவரோட ஞாபகம் வந்து தர்மகர்த்தா ஞாபகம் எனக்கு. ஸோ அங்கே இருக்க அம்பாள் பேர் சொர்ணாம்பிகை, ரொம்ப பவர்ஃபுல் ரெண்டுமே. ஸோ அப்படியே பண்ணப்போ இது குன்றத்தூர் போகிற வழியில் இது வந்து இந்த மியாட் ஹாஸ்பிட்டல்லாம் இருக்கு இல்லையா, அந்த ரோட்டில் வருது. அது பெரிய பனிச்சேரின்னு பேர். குன்றத்தூர் வழியாக அப்படி வரலான்னு சொல்கிற அந்த ரோடு, மணப்பாக்கம் போகிற ரோடு பெரிய பனிச்சேரின்னு பேர். அங்கே ரஜதீஸ்வரர், வெள்ளீஸ்வரர், ரஜதீஸ்வரர்னா வெள்ளீஸ்வரர். இங்கே மங்காட்டில் இருக்க வெள்ளீஸ்வரர் சுக்கரன். ஸோ வெள்ளி வந்து சுக்கரன் வந்து வெள்ளிக்கு சுக்கரனுடைய இது மெட்டல் வந்து இது தங்கம் இல்லை, சங்கம் வந்து குருக்கு சொல்லியிருக்கு. இது வந்து வெள்ளி வந்து வெள்ளிமலை ஆண்ட மாதிரி தான் சொல்கிற பாட்டு கூட. ஸோ இமயமலை வெள்ளையாக தெரியுதுண்ட, இமயமலை இப்போ கோல்டாகவும் தெரியுது, நான் பார்த்துருக்கேன் அதை. ஆனால் இந்த கோவிலில்
சுவாமி பேர் வெள்ளீஸ்வரர், ரஜதீஸ்வரர், சொர்ணாம்பிகை அம்பாள் பேர். என்னுடைய ஃப்ரெண்டு சந்திரமௌலியும் பேர் டாஃபேயில். அவளால் ரொம்ப பெரும்பாடுபட்டு அந்த பழைய கோவில் எடுத்து அங்கே வந்து சிம்சன் குரூப்போட ஒரு கம்பெனி அடிசன் இருந்தது, அங்கே அடிசன் டூல்ஸு பக்கத்து நியர்பை, அவள்லாம் கான்ட்ரிபியூட் பண்ணி அந்த கோவில் கும்பாபிஷேகம் பண்ணி வெள்ளிக்கவசம்லாம் சாத்தி எல்லாம் பண்ணா அதுக்கு. ஸோ அந்த கோவில் தான் நான் போக முடியல, ஒன்று போகணும் வச்சுருக்கேன். இது வந்து பெரிய பணிச்சேரி, இதுவும் 1000 வருஷ கோவில். ஸோ இதெல்லாம் ஏரியல் வியூவில் பார்த்தா ஒரே ஸ்ட்ரெயிட் லைனில் வருது அப்படின்னு சொல்லியிருக்கு. இது என்ன கேட்கலாம் நீங்கள், எங்கெங்கேயோ போகிறாய்வா அந்த மாதிரி போகிறத விட்டு உண்மையாகவே இது ஒரு காத்தால் ஆரம்பித்து சாயந்தரத்தோடு முடிச்சிடலாம். அதை இந்த சொர்ண ரேகை சென்னையிலே இருக்குது. இந்த சொர்ண ரேகை இருக்கிற சொர்ணாம்பிகையெல்லாம் தரிசனம் பண்ணால் வாழ்க்கையில் வளம் சேரும், செல்வம் சேரும், நல்ல சௌபாகியத்தோடு நல்ல ஐஸ்வர்யத்தோடு இருக்கலாம் சொல்லி இந்த பதிவை நான் முடிக்கிறேன். எல்லாருக்கும் இது பலனுள்ளதாக்குன்னு நான் வேண்டிக்கிறேன்.